பெரியவன் நான் சிறியவன் தான் உலகின் பார்வையிலே. பெரியவன் நான் பெரியவன் தான் உந்தன் கண்களிலே. எவ்வளோ கனவுகளோட, எவ்வளோ ஆசைகளோட, எவ்வளோ எதிர்பார்ப்புகளோட குழந்தைக்காக பெற்றோர் காத்திருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு தருணம் தாங்க இது. ரொம்ப ஆசையா காத்திருந்து அழகான ஒரு குழந்தை பிறக்குது. அப்படிப்பட்ட அழகான தருணத்தை பதிவு செஞ்சு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. மிஸ்டர் ஸ்வேதா கணவன் அப்படின்ற பேஜ்லேருந்து இப்படி ஒரு அழகான நிகழ்ச்சியான வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம வாழ்க்கையில இருக்கிறதுலே ரொம்ப பெரிய சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு குழந்தை பிறக்கிற அந்த தருணம் தான். எவ்வளோ நாளாக காத்திருந்துருப்போம். குறிப்பாக அம்மாக்கள் எவ்வளோ வலியோட, எவ்வளோ கனவுகளோட, எவ்வளோ ஆசையோட குழந்தைய சுமந்து அந்த குழந்தை இந்த மண்ணில் பிறக்கும்போது அவங்களுக்கு வரக்கூடிய அந்த சந்தோஷத்துக்கு ஈடுணையே கிடையாதுங்க. அதை சொல்லி தான் இவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே வாழ்க்கையில் வேற என்னங்க வேணும், எங்களுக்கு இந்த குழந்தை போதுங்க, இது தாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி ரொம்ப நிகழ்ச்சியான இப்படி ஒரு வீடியோவை பகிர்ந்திருக்காங்க. பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்கு. நமக்கு எவ்வளோ கவலைகள் இருந்தாலும், எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் குழந்தைங்களுடைய முகத்தை பார்க்கும்போது காணாமல் போயிடும். அதுவும் நமக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த சந்தோஷத்துக்கு ஈடுணை கொடுக்க முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் எல்லாமே மறந்து போயிடும் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அழகான தருணத்தை இவங்க அனுபவிச்சிருக்காங்க. அதை தான் வீடியோ பதிவாக செஞ்சு ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு பிஹைண்ட் வுட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாலையில் கவிழ்ந்த பால் டேங்கர் லாரி. ஆறு போல் ஓடிய பாலை வீறு கொண்டு பிடித்து எடுத்து சென்ற மக்கள். தெலங்கானா மாநிலம் நல்கொண்டா மாவட்டம் மிரியாலகுடாவில் இருந்து நக்கீரேக்கல் என்ற பகுதிக்கு மினி பால் டேங்கர் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது நந்திப்பாடு பைபாஸ் சாலையில் வளைவில் திரும்ப முயன்ற போது கட்டுப்பாட்டை இழந்த அந்த மினி டேங்கர் லாரி சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனால் டேங்கரில் இருந்த பால் தரையில் ஆறு போல் ஓட இதனை பார்த்த சுற்றுப்பகுதி மக்கள் தங்கள் வீடுகளில் இருந்து பக்கெட், குடம், பாட்டில்கள் போன்றவற்றை எடுத்து வந்து போட்டி போட்டுக்கொண்டு பாலை பிடித்து எடுத்து சென்றனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கிரேன் உதவியுடன் அந்த வாகனத்தை மீட்டு காயமடைந்த ஓட்டுநரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிந்து விசாரித்து வருகிறார்கள். ஏன் உங்க ஊர்ல எல்லாம் இந்த துர்நாற்றத்தை கொட்டுறதுக்கு இடமே